இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க போவது ஹவுதிகளினுடைய தலைவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு விடுத்திருக்கக்கூடிய மிக ஒரு அவசரமும் அவசியமானதுமான ஒரு எச்சரிக்கை தொடர்பிலான தகவல்களை தான் பார்க்க இருக்கிறோம். காணொலி மூலமாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். காசாவை நீங்கள் யாரிடமிருந்து கைப்பற்றுவதாக சொல்லி இருக்கிறீர்கள்? காசா மக்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? எல்லோரும் உங்களை போன்ற ஒரு முட்டாள் என்று நினைக்கிறீர்களா, அல்லது உங்களை போன்றவர்கள் தான் மற்றவர்கள் எல்லோரும் என்று நினைக்கிறார்களா? தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முட்டாள் அல்லது முட்டாள்தனமான ஒரு முட்டாள் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் வேண்டுமென்றால் உங்கள் யூதர்களை உங்களுடைய அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று அங்கே ஒரு மாநிலத்தை தனியாக கொடுத்து ஆட்சியை கொடுத்து விடுங்கள். இங்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்ய வர முடியாது. வர விடுவதற்கு நாங்கள் ஒன்றும் கோமாளிகளோ கோழைகளோ கிடையாது. வந்து பாருங்கள், அப்போது நாங்கள் பதிலை உங்களுக்கு தருகிறோம். நினைத்தபடியெல்லாம் யாரையும் பலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்கு அனுமதித்து பார்த்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் எவரும் அல்ல என்ற ஒரு கருத்தை ஹவுதிகளினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஹவுதிகளினுடைய தலைவர் காணொலி வாயிலாக இணைந்திருப்பது என்பது மிக நீண்ட காலத்திற்கு பிறகு. அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் என்று கூட இதனை எடுத்துக்கொள்ளலாம், எச்சரிக்கை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். எது எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதிக்கான ஒரு பதிலடிதான். அவர் கேட்ட கேள்வி மிகவும் கம்பீரமானது. பலஸ்தீனை விலை கொடுத்து வாங்க போவதாக சொல்கிறீர்கள், பலஸ்தீனர்களை அங்கிருந்து வெளியேற்றப் போவதாக கூறுகிறீர்கள், அதாவது காசாவை. உங்களுக்கு யார் அந்த அனுமதியை கொடுத்தது? அப்படி நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் யாரிடம் விலை கொடுத்து நீங்கள் வாங்க போகிறீர்கள்? ஒரு காரசாரமான கேள்வி. பொருளை வாங்குவதனால் அதனுடைய உரிமையாளர் இருக்க வேண்டும் இல்லையா? எந்த உரிமையாளரிடம் நீங்கள் கொடுத்து வாங்க போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். இதற்கு விட அமெரிக்க ஜனாதிபதியால் ஒருபோதும் சொல்ல முடியாது என்றால் யாரிடம் அவர் விலை கொடுத்து வாங்க போகிறார். அதில் அவர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார், காசா மக்கள் அவர்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகிறார்கள். அவர்கள் இன்னொருவரினுடைய பெரிதொருவரினுடைய அல்லது தங்களுக்கு ஆழ்படாத ஒரு நிலத்தையோ சொத்தையோ பௌதிக வளத்தையோ நோக்கி போராடவில்லை. தங்களிடமிருந்து பறித்து கொள்ளப்பட்ட தாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பகுதியைத்தான் இன்னும் சிலவர்களிடமிருந்து மீட்டுக்கொள்வதற்கு போராடுகிறார்கள். இது நியாயமான ஒரு போராட்டம். அதனை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே பேசுகின்ற உரிமையை உங்களுக்கு யார் தந்தது? அமெரிக்க ஜனாதிபதி என்பதற்காக நீங்கள் எல்லோரும் உங்களை போன்று இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். அதாவது அவர் ஏன் அதனை குறிப்பிட்டார் என்றால், அமெரிக்க ஜனாதிபதியை ஒரு முட்டாள் என்று வர்ணித்திருந்தார். ஆகவே அந்த முட்டாளாக எல்லோரும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் அவ்வளவு யூதர்களுக்கு பயமாக இருந்தால் அல்லது பச்சாதாபப்படுகிறீர்களாக இருந்தால் அழைத்து கொண்டு செல்லுங்கள் அமெரிக்காவுக்கு. உங்களுடைய மாநிலத்தை ஒன்றை அவர்களுக்கென்றே பெரிதாக ஒதுக்கி கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மிக மிக சாதுரியமான ஒரு பேச்சாக, மிக அருமையான ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு காணொலியாக இருந்தது. ஹவுதிகளினுடைய தலைவர் நேரடியாக வந்து இந்த கருத்தை தெரிவித்தது ஒன்று. இன்னும் ஒரு மறைமுக விடயத்தையும் சூட்சமாக குறிப்பிட்டிருந்தார். பாலஸ்தீனில் நீங்கள் கை வைத்தால் உங்களுக்கான பதிலடி மிக பாரதூரமானதாக இருக்கும் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான